வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளடைவில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குரல் தரும் சிந்தனையை பார்ப்போம். குரல் தரும் சிந்தனை நாம் தருகின்ற குரல்: மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் என்பது இந்த குறளின் பொருளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறள் தரும் சிந்தனையை நாம் பார்த்தோம். இன்றைய பத்திரிகைகள் தொடர்பாக பார்க்கலாம். பத்திரிகைகளில் இன்று அனைத்து பத்திரிகைகளிலுமே வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இதுவரை நடத்தப்பட்ட 8 தேர்தல்களிலே 9வது தேர்தல் இப்பொழுது நடத்தப்படுகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல். இந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற நிலையிலே நேற்று வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதிலே 39 பேர் போட்டியிடுகின்றார்கள் என்ற செய்திதான் அனைத்து பத்திரிகைகளிலுமே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இதுவரை நடத்தப்பட்ட தேர்தல்களிலே மிக கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தேர்தலாக இது கருதப்படுவதாக பத்திரிகைகள் என்று செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 39 வேட்பாளர்கள் போட்டியிடுவது என்பது இதில் வாக்குச்சீட்டுக்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதிலே தேர்தல் ஆணைக்குழு அதாவது மிகவும் சிரமங்களை எதிர்கொள்வதாக சில ஆங்கில பத்திரிகை ஒன்று அந்த செய்தியை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாக்குச்சீட்டு 39 பேருக்காக தயார் செய்யப்படுகின்ற வாக்குச்சீட்டு கிட்டத்தட்ட 2.5 அடி நீளமாக வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்று பத்திரிகை ஒன்று முக்கிய செய்தியாக அதனை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நேற்று வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக கட்டுப்பணங்கள் செலுத்தப்பட்டன. 40 பேர் கட்டுப்பணங்கள் செலுத்திய நிலையிலே நேற்று 39 பேர் வேட்பு மனு தங்களது மனுக்களை தாக்கல் செய்தார்கள். இதிலே 39 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது நேற்று தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட தகவலாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போட்டியிலே குறிப்பாக நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிலே உத்தியோகபூர்வமாக காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே 39 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஏற்கனவே 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தாலும் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்திய நிலையிலே ஆஜராகவில்லை, அவர் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த 39 பேர் போட்டியிடுகின்றார்கள். ஆட்சேபனைக்காக அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. இந்த அரை மணி நேரத்திலே இந்த 3 ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த 3 ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டது என்ற செய்தி இன்றைய பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இந்த தேர்தலில் இன்னும் ஒரு விசேடம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 39 பேர் போட்டியிட்டாலும் இதிலே 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு குறைபாடாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் பெண்கள் எவரும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யவில்லை. பெண்கள் போட்டியிடாமல் இருப்பது ஜனநாயகத்துக்கு ஒரு பாரிதமான ஒரு அச்சுறுத்தல். அதாவது இலங்கையிலே 52% பெண்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே பெண் வேட்பாளர்கள் இல்லாத ஒரு குறைபாடாக பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் திணைக்களம் இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியது. நேற்று கடுமையான சட்டத்திட்டங்களை அமல்படுத்தப் போவதாக அறிவித்தார்கள். குறிப்பாக தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறினால் வேட்பாளர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது. உத்தியோகபூர்வ அறிவிப்பாக அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று வேட்பாளர்களை தேர்தல் ஆணைக்குழு விசேடமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கட்டுப்பணம் செலுத்தினாலும் அதாவது போட்டியிட்டாலும் இதற்கான பணங்கள் இதற்கு பயன்படுத்துகின்ற நிதி தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு கண்காணித்து வருகின்றது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவைகளை தவிர்த்து பிரசாரங்களை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நேற்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற செய்தியையும் நாம் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது முக்கிய செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கட்சி தாவல்களும் நேற்றும் குறிப்பாக நேற்றைய வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு முன்பே கட்சி தாவல்கள் குறைவடைந்திருக்கின்றன என்ற செய்தியும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: களத்தில் 39 பேர், 3 ஆட்சேபனைகள் நிராகரிப்பு என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல
நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலிலே 39 பேர் களமிறங்கியிருக்கின்றார்கள். தேர்தலிலே போட்டியிட 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் ஒருவர் குறித்த காலப்பகுதியில் நேற்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பிலே முன்வைக்கப்பட்ட 3 ஆட்சேபனைகளை ஆணைக்குழு நிராகரித்த நிலையில் 39 பேர் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது என்ற தகவல் தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 39 பேர் போட்டியாளர்களாக முறை களமிறங்கினாலும் 2019ஆம் ஆண்டோடு இந்த செய்தியை ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கின்றது. 2019ஆம் ஆண்டிலே 35 பேர் போட்டியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த 9 தேர்தல்களிலே குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல்களிலே ஆக கூடுதலான போட்டியாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகின்றது என்பதை இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்று 3 ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. இந்த 3 ஆட்சேபனைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதே இங்கே செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழங்கப்பட்ட அந்த 3 ஆட்சேபனைகள் வேட்புமனுக்கள் ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் பெயர் குறிப்பிடப்படாத ஆட்சேபனை ஒன்றை முன்வைத்தார். அது உடனடியாக நிராகரிக்கப்பட்டது. அதே நேரம் ஓசல ஹேரத் மற்றும் சிசன்கல குமார ஆகியோர் வேட்பாளர்கள் அந்த ஜானக ரத்நாயக்கவின் வேட்புமனு தொடர்பிலே ஆட்சேபனைகளை முன்வைத்தார்கள். என்றாலும் இது தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏகமனதாக நிராகரிக்கப்பட்ட செய்தி தான் இன்றைய பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக, அதே நேரம் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பின்பு தேர்தல் அலுவலகத்திலிருந்து சில ஊடகங்களுக்கு கருதி தெரிவித்த வேட்பாளர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டவே போட்டியிடுகின்றேன், பொது வேட்பாளர் அரியநேந்திரன் கூறியிருக்கின்றார் என்று அவருடைய படத்தோடு இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை, தமிழ் மக்களின் ஒற்றுமையை ஒரு சக்தியாக இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் காண்பிப்பதற்காகவே போட்டியிடுகின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பிரம்மாண்டமாக அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியிலே அவர் உரையாற்றிய போது ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எதிர்காலத்தை பாதுகாப்பேன், ஆணையை பெற்று தாருங்கள், ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் நாட்டினுடைய பொருளாதார நிலை தொடர்பாகவும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. அங்கு தனது ஆதரவாளர்கள் மத்தியிலே சஜித் பிரேமதாச கூறிய போது செப்டம்பர் 21 மக்களுக்கான யுகம் தோற்றம் பெறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். ஊழல் மோசடி முற்றாக இல்லாதொழித்து 220 லட்சம் பிரஜைகளும் சுபிட்சத்துடன் வாழக்கூடிய யுகத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நாட்டை அழித்தவர்களை நாம் துரத்தி அடிப்போம், அனுரகுமார திசாநாயக்கவும் நேற்று ஆதரவாளர்கள் மத்தியிலே உரையாற்றிய போது தெரிவித்த கருத்து இங்கே வீரகேசரியிலே முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக நாட்டை அழிவுக்குட்படுத்தி மக்களை துன்பத்துக்கு தள்ளிய அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் துரத்தி அடித்து மக்களுக்கு சார்பான ஆட்சியை எம்மால் உருவாக்க முடியும். எமது உடன்படிக்கைகள் அனைத்தும் மக்களுடனேயே இருக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அது வீரகேசரியிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் தேர்தல் வேட்புமனு தொடர்பான செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல், மோதலுக்கு தயார், 39 பேர் களத்தில், 3 தமிழர்கள் 2 முஸ்லீம்கள் போட்டி, கட்டுப்பணம் செலுத்திய ஒருவர் விலகல் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற செய்தி ஏற்கனவே நாம் பார்த்த தகவல் தான் தரப்பட்டிருக்கின்றது. மேலதிக தகவலாக 3 தமிழர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. திலகராஜ் உட்பட 3 தமிழர்கள், அதே நேரம் அரியநேந்திரன் உட்பட 3 இடுகின்றார்கள். அதே நேரம் 2 முஸ்லீம்களும் போட்டியிடுகின்றார்கள் என்ற தகவல். இலியாஸ் உட்பட புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலியாஸ் உட்பட இன்னும் பலர் போட்டியிடுகின்றார்கள் என்ற தகவல் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வரலாற்றில் இம்முறை அதிக வேட்பாளர்கள் என்ற செய்தி நீல வர்ண பின்னணியோடு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தலாக எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் அமையுள்ளதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஜனாதிபதி தேர்தலாக 2019ஆம் ஆண்டில் 35 பேர் போட்டியிட்டார்கள். என்றாலும் இது அதைவிட 4 கூடியிருப்பதனால் 39 வரலாற்றிலே அது கூடிய போட்டியாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு வரலாற்று தேர்தலாக இது இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஜனாதிபதி தேர்தல்
9வது தேர்தல் நடைபெறுகின்றது. அதிலே அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தேர்தல் என்பதை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம். படம் ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய சுதந்திர தினம் தொடர்பான படமும் செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இந்தியாவின் 78வது சுதந்திர தினம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமான இந்திய இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்த உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கின்ற காட்சி இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சி.வி. விக்னேஸ்வரனின் படத்தோடு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கட்சி ரீதியாக செயல்படாது தமிழினமாக அணிதிரளுங்கள். 6 லட்சம் வாக்குகளை எதிர்பார்க்கும் பொது வேட்பாளர் விக்னேஸ்வரன் அறைகூவல் என்ற ஒரு செய்தி அவருடைய அதிரடி அறிவிப்பாக இருக்கின்றது. நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த போதும் அவர் அரியநேந்திரனோடு கூட இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றிலிருந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை கட்சி ரீதியாக செயல்படாது தமிழினமாக தமிழ் மக்கள் எமது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அணிதிரண்டு எமது தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அறைகூவல் விடுத்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் வேட்புமனு தாக்கல் தொடர்பான செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. 39 வேட்புமனுக்கள் தாக்கல், சகல வேட்பாளரும் தேர்தலில் போட்டியிட தகுதி, தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு, சின்னங்களும் வழங்கி வைப்பு என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. நாம் ஏற்கனவே பார்த்த தகவலோடு தான் இந்த செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் படத்தோடு ஒரு செய்தி முக்கிய செய்தியாக இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அவர் நேற்று ஆதரவாளர் மத்தியிலே வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்பு ஆதரவாளர்கள் மத்தியிலே ஜனாதிபதி உரையாற்றுகின்ற காட்சி இங்கே படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பேன், அதற்கான ஆணையை பெற்று தாருங்கள், வேட்புமனு தாக்கல் செய்த பின் ஜனாதிபதி அறிவிப்பு என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. நாட்டுக்குள் புதிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த தாம் ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாக்க செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் ஆணையை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தார். நாடு சுபிட்சமடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு மீண்டும் இந்த அனுமதியை தாருங்கள், ஆணையை தாருங்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த நாடு சுபிட்சத்தோடு பயணிப்பதற்கு ஆணையை நீங்கள் வழங்கினால் தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்வதற்கான பயணத்துக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அருகிலே படங்கள், வேட்புமனு தாக்கல் செய்தபோது பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சஜித், நாமல், அனுர வேட்புமனு தாக்கல் செய்கின்றார்கள். அவர்கள் மூவரும் தனித்தனியாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தபோது பிடிக்கப்பட்ட படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே கூறியது போல கட்சி தாவல்களும் கட்சி அறிவிப்புகளும் மாறி மாறி நடைபெற்று வருகின்றன. என்றாலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு சில சடுதியான கட்சி தாவல்கள் இடம்பெற்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் ரிஷாட் பதியுதீனுடைய கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நேற்று எதிரும் புதிருமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதில் ரிஷாட் பதியுதீன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜித்துக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் என்று ஏற்கனவே நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் என ரிஷாட் பதியுதீன் கூறியிருக்கின்றார் என்று இங்கே கீழே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலே ஒரு செய்தி, ரிஷாத்தின் கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று. இதில் அந்த கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக கட்சியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட மூவர் இங்கே ரணிலை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் என்று நேற்று அவர்கள் செய்தியாளர் மாநாட்டிலே அறிவித்தார்கள். இசாக் ரஹ்மான், முஷரப், அலி சப்ரி ரஹீம் ஆகியோர் கூட்டாக இந்த செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். இதன்போது ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம், திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் ஆகியோரே இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பகுதியில் இன்னும் ஒரு செய்தி, எல்டிடி மீதான தடை நீடிப்பு, கனடா அரசின் முடிவுக்கு இலங்கை அரசாங்கம் வரவேற்பு என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஆங்கில பத்திரிகை ஒன்றும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. உலக தமிழர் இயக்கத்துடன் இணைந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து கனடா அரசாங்கம் தடையை நீடித்துள்ளமையை இலங்கை அரசாங்கம் வரவேற்றிருக்கின்றது. போரின் பின்னர் எஞ்சியுள்ள விடுதலை புலி ஆதரவாளர்கள் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல் வலையமைப்புகளை கொண்டிருப்பதாக கனடா கூறுகின்றது. புலிகளின் பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு நிதி திரட்ட குழுவானது தொடர்ந்தும் துணை புரிவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே
இந்த இயக்கத்தை தடை செய்வதாக கனடா அறிவித்திருக்கின்றது என்பது முக்கியமான செய்தி. விபத்து தொடர்பான ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 3 உயிரிழப்புகள். நேற்று திவலப்பட்டிய நீர்கொழும்பு வீதியிலே, அதாவது நீர்கொழும்பிலிருந்து திவலப்பட்டியை வந்து கொண்டிருந்த லொரி ஒன்றும் அதன் டிப்பர் வாகனம் ஒன்றும் ஆட்டோ ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதிலே 3 விழுந்திருக்கின்றார்கள். திவலப்பட்டிய நீர்கொழும்பு வீதியில் தூணுகஹ பகுதியிலே இடம்பெற்ற அந்த விபத்திலே 3 பேர் விழுந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த தகவல் தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஜனாதிபதி பதவிக்கு 39 பேர் போட்டி, ஊழல் மோசடி அத்துமீறல்கள் நடந்தால் கடும் நடவடிக்கை என்கிறது தேர்தல் ஆணைக்குழு என்று நேற்று அவர்கள் உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார்கள். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்பு தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வ அறிவிப்பை மிகவும் கண்டிப்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஊழல் மோசடி அத்துமீறல்கள் நடந்தால் குடியுரிமையை பறிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் என்று இங்கே இந்த செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீதா குமாரசிங்கவின் படத்தோடு ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திருமதி கீதா குமாரசிங்க தெரிவித்திருக்கின்றார். பெண்கள் இல்லாத தேர்தல், துடுப்பில்லாத படகு. கீதா குமாரசிங்க கூறுகின்றார், ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் வழங்கப்படாமல் மிகவும் வருத்தம் அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டிலே 52% இருக்கின்ற பெண்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் பாராளுமன்றம் எப்போது கூடும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விசேடமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்றம் 21ஆம் தேதி மாத்திரம் ஒரு நாள் கூடும் என்ற அறிவிப்பு நேற்று பாராளுமன்ற செயலாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.